கமலா, உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. உடம்பு நெருப்பா கொதிக்குது, ஒண்ணும் இல்லைங்கிறியே. மாமா ஆஸ்பத்திரி போலாம். வேண்டாமா, எல்லாம் சரியா போயிடும். கமலா, நான் சொல்றது கேளுமா. மாமா இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போலாம். கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் வராது. நல்ல பொண்ணுமா, நீ சின்ன பிள்ளையாட்டம் பிடிவாதம் பண்றீங்க. நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். மாமா ஆஸ்பத்திரிக்கு போலாம். சரிம்மா. கமலா, என்ன கமலாது? ஏன் அப்படி ஓடி வந்த? அம்மா அம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். என்னது, டாக்டர் பார்க்காமலா? அம்மா, எனக்கு மருந்து வேண்டாம், வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். நல்லா இருக்கு நீ பேசுறது. இவ்வளவு தூரம் வந்துட்டு டாக்டர் பார்க்காமலா போறது? என்ன கமலா இன்னைக்கு வந்துச்சு உனக்கு? ஏன் டாக்டர் பார்க்க மாட்டேங்கிற? சொல்லு சொல்லு கமலா. முடியாது முடியாதம்மா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு உடம்பு கொள்ளுமே இல்லை. நான் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். வாங்கம்மா வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம். கோபி, என்ன பாட்டி? யாருடா இது? என் ஃப்ரெண்டு பாட்டி. அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? உன் பேர் என்னம்மா? கீதா. ஏய், அந்த சைக்கிள் நான் விடலாமாடா? ஓ, கோபி, இவதானே நீ சொன்ன ஃப்ரெண்டு? ஆமா அம்மா, கீதா எங்க அம்மா. வணக்கம். ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கி. கீதா, நல்லா படிக்கிறியாமா? ஓ, எல்லாத்துலயும் நிறைய மார்க் வாங்குவேன். ஆனா கணக்குள்ளதான் கணக்கு சரியா வராட்டி அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அம்மாக்கு தான் நேரம் இல்லையே, எப்பவும் தையல் மிஷின்ல உட்காந்து வேலை செய்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தான் அப்பா இல்லையே, அம்மா தானே வேலை செய்யணும். கீதா, நீ நல்லா படிக்கணும், நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். ஓ கோபி, நீங்க 2 பேரும் விளையாடுங்க, நான் போய் டிஃபனா ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. கீதா, எங்கிட்ட இருக்கிற விளையாட்டு சாமான்லாம் காட்டுறேன், வரியா? கோபி, யாருடா? எங்க அவ. வா கீதா. இது யாரு? இது உங்க அப்பா, இது உங்க அம்மா. நீ அப்பா அம்மா? ஆமாண்டா. என் கூட யாரும் இருக்காங்கன்னு பாரு. உன் கூட படிக்கிறானா? ஆமாம்மா, நான் கூட கோபின்னு சொல்லுவேனே, அவன் தான் இவன். ஏப்பா, நல்லா படிக்கிறியா? என்னை விட கீதா தான் நல்லா படிப்பா. உன பரிச்சையில அவ எழுதினதை பார்த்தா நான் படிச்சேன். சீச்சி, அப்படியெல்லாம் செய்யலாமா? தப்பு இல்ல. தப்புதான், அதுக்கு என்ன பண்றது? படிப்புதான் வர மாட்டேங்குது. அவங்க வீட்டுல டியூஷன் வாத்தியார் கூட வச்சிருக்காங்கம்மா.
உங்களுக்கு ஜுரமா? எங்க அப்பா அழைச்சிட்டு போறேன். அம்மா, அவங்க அப்பா பெரிய டாக்டர். அவர் பேரு டாக்டர் சுந்தர். உங்க அம்மா பேரு ராதா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஓ, உங்க பாட்டி? ஓ, கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்போ ராமாயணம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாராணி கதை, ராட்சசம் கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனா கால வலிக்குது விதிடாமாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. ஏ கோபி, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஏங்க வந்த? சரிதான் போய்யா, ஏன் நான் வருவேன். சரி சரி, வா போலாம். கீதா, போயிட்டு வரேன். போயிட்டு வரமா. கீதா, கோபி பெரிய இடத்து பொண்ணு. நீ அவன் கூட பழகிறது சரியில்லடா. ஏம்மா, கோபி நல்ல பையன் தானேம்மா? கோபி நல்ல பையன்தான். ஆனா அவங்க அப்பாவுக்கு கோபம் வரும். சரிம்மா. கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. இன்பம் சில நாள், துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி. இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. என்னது, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை ராதா. எதையோ மறைக்க பாக்குறீங்க. உங்க முகத்துல இவ்வளவு வேதனை வர காரணம்? என்ன ஒண்ணும் கேட்காத ராதா. உங்க மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லக்கூடாதா? எப்படி சொல்றேன் ராதா? எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க? உனக்கு நான் மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்தேன். எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்கிறேன். ஆனா என் மனப்புண்ணுக்கு என்ன மருந்துன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட சொல்றதுனால உங்க மனப்புண்ண ஆத்திக்க முடியுமானா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க துன்பத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையே. ராதா ராதா, என்ன ஒண்ணும் கேட்காதே ராதா. அதை கேட்டாவும் இருதயமே வெடிச்சு. துன்பத்தை நானே அனுபவிக்கிறேன். போய்விடு.
கமலா இந்த வீட்டை விட்டு போக காரணம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அது சொல்லாதீங்க. ராமா, இன்னுமா நீ தூங்கல? கோபி நினைச்சாதாம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கோபிக்கு என்னம்மா? பாவமா கோபி. அவ அப்பா கார்ல போறப்போ கார் ஒரு மரத்துல மோதிடுச்சான். அடிப்பட்டு கீழே விழுந்துட்டாராம். பயக்கிறது கூட கஷ்டமாமா. எனக்குதான் அப்பாவே இல்ல. கோபிக்காவது அப்பாவை கூடன்னு கடவுளை வேடிக்கிட்டேம்மா. கீதா, கீதா, நீ ஏமா ஆயிர? நானா ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணு இல்ல கீதா. அம்மா, அம்மா, மறுபடியும் என்ன விதவை கோலத்திலே பார்க்கணுங்கிறது தானா உன் ஆசை? பொட்டிழந்து பூவிழந்து என்றாதா கண் கலங்கிறத பார்க்கவா நான் இவ்வளவு பாடுபட்டேன்? அம்மா, அவளுக்கு வாழ்வை கூடம்மா, மாங்கல்ய பிச்சை கொடு. உனக்கு வேண்டியது ஒரு உயிர் தானே. யாருக்கும் எதுக்கும் பயனில்லாத என் உயிரை எடுத்துக்க அம்மா, என் உயிரை எடுத்துக்க. அவர் உயிரை காப்பாத்தம்மா, அவர் உயிரை காப்பாத்து. எங்கே போகிறாய்? யார் வீட்டிற்குள் இத்தனை உரிமையோடு நுழைய பார்க்கிறாய்? உணர்ச்சி வேகத்தில் உயிருக்கு போராடும் கணவனை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பில் உன் நிலைமையை நீ மறந்து விட்டாயா? போய்விடு. இந்த வீட்டிலே இனி உனக்கு இடமில்லை. இங்கே விளக்கேற்றி வைக்க இன்னொருத்தி இருக்கிறாள். அவன் சுகதுக்கங்களை பங்கு போட்டுக் கொள்ள அவள் ஒருத்திக்குத்தான் உரிமை உண்டு. புதைந்து மறைந்து விட்ட அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி உன்னை யார் என்று காட்டிக்கொள்ளப் போகிறாயா? ஏன் நிற்கிறாய்? போ, போய்விடு. முடியாது. அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போவே மாட்டேன். நில். ஏற்கனவே மனமுடிந்து புழுவாக துடிக்கும் அந்த பேதை பெண்ணிடம் அவனுக்காக அழ உனக்கு மட்டும் உரிமை இல்லையடி. நானும் அவர் மனைவிதான், எனக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி அவளை சித்திரவதை செய்ய போகிறாயா? இன்னொருத்தின் நல்வாழ்வுக்காக என்று நீ இந்த வீட்டை துறந்து சென்றாயோ அன்றே உனக்கு இருந்த பாசம் பந்தம் எல்லாம் மறந்திருக்க வேண்டும். மறுபடியும் ஏன் இங்கே வந்தாய்? போய்விடு. டாக்டர், டாக்டர், ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே, அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எப்படிம்மா சொல்றது? என்னால ஆன வரைக்கும் முயற்சி செய்து பார்த்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல அவருக்கு சுயநலம் வந்துட்டா அப்புறம் கவலையே இல்லம்மா. ஆனா அப்படி சுயநலம் வேற தவறிடுச்சுன்னா அப்புறம் நான் செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லம்மா.
கூட அவரை கைவிட்டுட்டார். நான் இப்ப என்ன செய்ய? கடவுளே கடவுளே, என் ஒரே மகனை என் கையில் இருந்து எடுத்துக்கொள்ள போறியா? உன்னையே நம்பி என்னை மோசம் பண்ண போறியா? எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி ஆதரவில்லாம தவிக்க விட போறியா? போறியா? யார் மாணி? ஏன் அழற? அம்மா, தெய்வத்தை நம்பினவர்களுக்கு துக்கமே கிடையாது. உள்ள முருக தன்னை நம்பினவர்களை தெய்வம் என்னைக்குமே கைவிட்டதில்லைம்மா. உன் துக்கத்துக்கு காரணம் என்ன சொல்லுமா? ஐயா, என் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கார். உயிரோட போராடிக்கிட்டு இருக்கார். கவலைப்படாதே அம்மா, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ. இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவர் நெத்தியிலே தெய்வத்தை உள்ளன்போடு பிரார்த்தனை செய். நல்லவங்களை வாழ வைக்க தெய்வம் என்னைக்குமே தவறினதில்லைம்மா. போயிட்டு யாரது? யாரது? யாரு? யாரது?
வயசுல பாராட்டியடா கண்ணே. ஆமா, மனித உருவத்திலே இங்க வந்து எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தவள் வேற யாரும் இல்லை, மகாலட்சுமி தான். சந்தேகமே இல்லை, மகாலட்சுமி தான். நான் போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேம்மா. சாமி ஆளுமே எங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. கீதா, கீதா, ஹலோ ஹலோ, யாரு? ப்ரொஃபசர் சோமசுந்தரமா? என்ன ரொம்ப சீரியஸா இருக்கா? இதோ 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கீதா, கீதா, சார், எங்க அம்மாவுக்கு ஒரே ஜுரமா இருக்கு. மயக்கப்பட்டு விட்டாங்க. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க சார். சார், அம்மாவாவது அப்பாவாவது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பாப்பா சார், அப்படிதான் சொல்லாதீங்க சார். எங்களுக்கு உதவி செய்யறவங்க யாரும் இல்லை. செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க சார். சார், இப்போ உன்னோட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. சார், எனக்கு அம்மா தவிர யாரும் இல்லை. அப்பா எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. என்ன உங்க மகன் மாதிரி நடிச்சுங்க சார். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். எனக்கு இப்ப அவசரமா போகணும். சார், 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 கீதா, கீதா, ஏமா அம்மாக்கு ரொம்ப ஜரமா இருக்கு. டாக்டர் அழைச்சுக்கிட்டு போலான்னு வந்து வரவே மாட்டேங்கிறாரு. இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? அது என்னது? என்னதா? ஆமா, எங்க அம்மா கொடுத்தாங்க. இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. உங்க அம்மா பேரு? கமலா. கமலா? கமலா? சந்தேகமே இல்லை, நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்த அதே கமலா தான். ராதா, கமலா யார் தெரியுமா? என் மகனோட மூத்த மனைவி. உன் நல்வாழ்வுக்காக தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமலேயே இருந்துட்டாமா அந்த உத்தமி. கமலாவுடைய மகளாமா நீ. உங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பம்மா? முதல்ல இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவ அம்மாவை காப்பாத்துங்க.
நமக்கு வாழ்வு கொடுத்து அவ சாகக்கூடாது. வாட் இஸ் திஸ் ராதா? நான் வேற அர்ஜென்ட் கேஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்பம் பேர் தெரியாத அனாதை படலாம் கூட்டிட்டு வந்து உயிரா வாங்க. யார் அனாதை? யார் சொன்னது இவளுக்கு அப்பா இல்லைன்னு? இவளுக்கு அப்பா இருக்கார். அவர் படித்தவர், பணக்காரர், பட்டம் பெற்றவர், கௌரவம் உள்ளவர், பெரிய டாக்டர். அவர் பெயர் மிஸ்டர் சுந்தர். கீதா உங்க மகதான், உங்க மூத்த மனைவியின் மகள். மூத்த மனைவியா? ஆமா, இந்த வீட்டிலே வேலைக்காரியா வந்து நமக்கெல்லாம் உழைச்சு உழைச்சு உருக்குலைந்தாலே ஒரு அபாக்கியவதி. அந்த கமலாதா உங்க மூத்த மனைவி. என் நன்மைக்காக தாய் யாருன்னு காட்டிக்கொள்ளாம வாழ்ந்தாலே ஒரு உத்தமி. அந்த கமலாதான் உங்க மூத்த மனைவி. இவர் எங்க அப்பாவா? ஆமாடி கண்ணி, இவர் உங்க அப்பாதான். வாங்கப்பா போலாம். கீதா, 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 கீதாவை அனாதையா விட்டுட்டு நான் இப்ப எப்படி அம்மா வருவேன்? நான் வாழ முடியாத இந்த உலகத்துல அவளாவது நல்லா வாழ வேண்டாமா? கீதாவை அவர் கையில ஒப்படைக்கிற வரைக்குமா எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாயே. கமலா, வேண்டாமா, அழாத ராதா. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே நல்ல நாள். என் கீதாவுக்கு அப்பா கிடைச்சிட்டா. கமலா,
நீ இருந்து வாழ வேண்டிய வீட்டில் ஒரு வேலைக்காரிய போல இருந்துட்டி. அப்படி சொல்லாதீங்க. மனைவியா உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பவுமே வேலைக்காரி தானே. கமலா. ராதா, எனக்காக ஒரு உதவி செய்யறியாம்மா? சொல்லு கமலா, என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் கொண்டு வரியாம்மா? சுமங்கலியா இறந்து போனா பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுராதா. கீதாவை உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு உயிரை கூட வீண் போகல. கீதா, இனிமே இவங்கதான் உனக்கு அம்மா. எனக்கு யாரும் வேண்டாமா, நீதான் வேணும். அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அப்பா கிடைச்சிட்டாரு. இப்ப அம்மா இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. அழாத கீதா, நீ எப்போ அம்மான்னு கூப்பிட்டாலும் நான் ஓடி வரேன்டா கண்ணு. கீதா, கீதா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதம்மா. அம்மா அம்மா கவலை வேண்டாம், அப்பா வந்தார் பாரு. அன்புடன் நம்மை அழைத்திட வந்தார், கண்ணை திறந்து பாரு. கண்ணீருடனே காத்திருந்தோமே, காலம் வந்தது அம்மா. உன்னை நம்பி நான் இருக்கின்றேன், ஓடிவிடாதே அம்மா. அம்மா